வெல்கம் டு மதுரை பக்ஷி. இன்னைக்கு தை வெள்ளிங்கிறதால மாவளக்கு கொழக்கட்டை இதெல்லாம் நம்ம பத்தில் பண்ண போகிறோம். இன்னைக்கு காத்தால கோலத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு வெளி மாவு கிளறதுக்கு இந்த ஒரு கப்பால் மாவு எடுத்துருக்கேன். இந்த ஒரு கப்பு மாவுக்கு 1.25 தண்ணி. இதை நான் இப்போ குக்கரில் விட்டுருக்கேன். 1.25 பங்கு தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் தளன்னு. அதுக்கப்புறம் 2 சால்ட்டும் 1 முட்டை நல்லெண்ணையும் அதில் விட்டுக்கணும். ஒரு பிஞ்சு சால்ட் போடுறேன். கையில ஒட்டாம இருக்கணுங்கிறதுக்காக 2 முட்டை நல்லெண்ணெய். நீங்க குக்கர் பாத்திரத்துல மாவு கிண்டுறதுதான் பெஸ்ட். கிண்டி முடிச்ச பிறகு இப்படி வாயை மூடி வெயிட் போட்டு வச்சிடணும். இல்லையே மாவு நன்னா வெந்துடும். அப்பதான் நமக்கு பிசையும் போது ரப்பர் பந்து மாதிரி கிடைக்கும். நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இறக்குற சமயத்துல ஏலக்காய் பொடி போட்டு இறக்கணும் மறக்காம. ஒரு முட்டை நெய்யும் இதுல விடுவேன். இந்த பதத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த ஒரு தட்டுல கொட்டி ஆற விடணும். அடுத்து உளுத்தம் பூரண கொழக்கட்டைக்கு ஊற வச்சிருக்கேன் 1.5 மணி நேரம். இதால 1 கப்பு உளுந்து எடுத்து 1.5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான வத்த மிளகா, உப்பு, பெருங்காயம். ஆனா